புருஷன் அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே போய் வேலை செய்து சம்பளம் அனுப்பிட்டாங்க. அங்கே தான் கொண்டு போகிறேன் கொழும்புக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் சாப்பிட்ற சரியான கஷ்டத்தில் இருக்கணும். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. பெரிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு. அதை விட எங்களுக்கு இந்த விடயத்தையும் நடைமுறைப்படுத்தது, அதாவது நடைமுறை சாத்தியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறைவேற்று அதிகாரியாக இருக்கக்கூடிய கௌரவ ஆளுநராகிய நீங்கள் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு. ஏனென்று சொன்னால் நாங்கள் புனர்வாழ்வு பெற்ற காலப்பகுதியில் எங்களுக்கு பல தொழில் வாய்ப்புகள், தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது, தொழில் நிறுவனங்களுக்கு எங்களுக்கு அனுப்பப்பட்டது. இதுதான் உண்மை. அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கேயே வச்சு இவ்வளவு பேரை எங்களை தேடி எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று ஏற்படையில் எங்களோட சிவில் பாதுகாப்பு படைக்குள்ள தான் எங்களுடைய 12,000 முன்னாள் போராளிகளை உள்வாங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் அங்கேயே வச்சு இரண்டா பல நிறுவனங்களுக்கு எங்களை தொழில் ரீதியாக அனுப்பப்பட்டது. அப்போ அதே அடிப்படையில் இந்த சிவில் பாதுகாப்பு படையினருக்கு உள்வாங்கப்பட்டு ஒரு வியாபாரம் செய்ய லோன் கேட்க போனா சார் லோன் தரீங்க. முன்னாள் போராளிகள் உங்களுக்கு லோன் தர இல்லாத உங்களை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகத்தை 2 பேரை கொண்டு சைன் வச்சுட்டு இடமோன்னு சொல்லி எல்லோரும் இந்த சிஎஸ்டி எடுத்துக்கு சும்மா இருந்தால் உங்களுக்கு பணம் கொடுக்க வேணும், வேலை இல்லாமல் செய்யலாம். அதுக்கு ஒரு திட்டம் சரி கட்ட வேண்டும். நாங்கள் அவங்களுக்கு பேசும்போது ஒரு திட்டம் சரி கட்டு நான் சொல்லுவேன். சரி.